அம்மா, உங்களை பார்த்தா ரொம்ப படித்தவங்க மாதிரி, பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கிறீங்க. உங்களால் எனக்கு ஒரு காரியம் நடக்கணுமா? உங்கள் பெண்மைக்கு எந்தவித கலங்கம் வராதுமா. நாங்கள் ஒரு நாடக ட்ராமாவில் சத்திய சாவித்திரின்ட்டு நாடக கொட்டாய்க்காரங்கிட்ட கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டோம், பணம் வாங்கிட்டோம். கொஞ்ச நாள் நாடகம் போயிடுச்சு. எங்கள் ஹீரோனி சாப்பிட்டுட்டு போகக்கூடாத இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. பாத்ரூம்பு போய்கிட்டு இருக்காங்க, அதிகமாக போய்கிட்டு இருக்காங்க. இந்த சத்திய சாவித்திரி நாடகம் நம்ம பார்வையாளர்கள், ஆடியன்ஸு இந்த கதையை எப்படி போய் முடிக்க போகிறாங்க அப்படின்னு எங்கள் நாடக நடிகர் மேலே பார்வையாளர், ஆடியன்ஸு, ரசிகர்கள் எங்களை கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாடகம் எப்படி நடிக்க போகிறாங்க, இந்த கதையை எப்படி முடிக்க போகிறாங்கன்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நாடகம் போய்கிட்டு இருக்கு. கை நீட்டு எங்கள் நாடக கொட்டாய் ஓனர்கிட்ட அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டேன். இந்த நாடகத்தை முடித்தா தான் மொத்த சம்பளம் பணத்தையும் எடுப்பு துடுப்பு அல்ல கைக்கலாம் மொத்த பேமெண்ட்டும் சம்பளம் கொடுக்கணுமா. அதனால் அம்மா, இன்றைக்கி ஒரே ஒரு நாள் நைட்டு மட்டும் இந்த கூத்து நாடகத்தை போட்டுருமா. உங்கள் பெண்மைக்கு உங்களுக்கு எந்த வித கலக்கம் இல்லாமல் உங்கள் பெண்மைக்கு பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் எப்படி வந்தீங்களோ அப்படியே இந்த சத்திய சாவித்திரி நாடகத்தை முடிச்சுட்டு உங்களை அனுப்பிச்சி வச்சுருந்தம்மா. ஏம்மா, ப்ளீஸும்மா, உங்களை பார்த்தா பெரிய எடுத்து பணக்காரங்க வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கீங்க, படித்தவங்க மாதிரி இருக்கீங்க. எங்கள் ஹீரோனி திங்கக்கூடாத தின்னுட்டு போகக்கூடாத இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. எங்கள் நாடக வாழ்க்கையே உங்கள் கையில் தாம்மா இருக்குது. இந்த சத்திய சாவித்திரி நாடகம் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குமா. ஏம்மா, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. இந்த சத்திய சாவித்திரி நாடகத்தை பார்வையாளர், ஆடியன்ஸு இவங்க எப்படி முடிப்பாங்க, இவங்க எப்படி நடிப்பாங்கன்ட்டு இன்றைக்கி நைட்டு இந்த நாடகத்தை போட்டானா இந்த சத்திய சாவித்திரி நாடகம் முடிஞ்சிருமா. அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுதம்மா. இந்த நாடகத்தை ஒரு நாள் நைட்டு ஒத்துக்குங்க. உங்களுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்களோ அப்படியே உங்களை நான் அனுப்பிச்சி விட்டுறதம்மா இந்த ஊரை விட்டு. டேய், எடுப்பு துடுப்பு அல்ல கைகளா, அக்காவை நாடகத்தில் சத்திய சாவித்திரி நாடகத்தில் நடிக்க சொல்லுங்கடா. ஏண்டா தெண்ட பசங்களா, தடி பசங்களா அப்படியே மசம் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அக்கா கல்ல விழுங்கடா. அக்கா, எங்களுக்கு இந்த சத்திய சாவித்திரி நாடகம் நாங்கள் நடிக்கணும். நடித்தாதான் பார்வையாளர் மத்தியில், எல்லாரோடைய மத்தியில் எங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அதனால் எக்கா மறுப்பு தெரியப்படுத்திக்கிடாமல் இந்த சத்திய சாவித்திரி நாடகத்தில் நீங்கள் ஒத்துக்குங்க. என்னுடைய படிப்புக்கு, என்னுடைய அழகுக்கு, என்னுடைய பெண்மைக்கு எந்த கலக்கம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் இதை நல்லபடியாக நடித்து கொடுக்குறேன். ஏம்மா, நான் தான் உங்கள்கிட்ட முன்னாடி பேசினேன். என்னுடைய பெண்மைக்கு, என்னுடைய அழகுக்கு, என்னுடைய படிப்புக்கு எந்த கலக்கம் இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு நான் எழுப்பு உதவி பண்ணுறேன். அதனால் என்னை எப்படி வந்தானோ அப்படியே என்னைய அனுப்பிச்சி வச்சுருங்க. இந்த நாடகத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். பின்னாடி வில்லங்க பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த நாடகத்தில் நான் நடிக்கவில்லை. டைட்டே தண்ட பசங்களா, தடி பசங்களா, சால்ரா பசங்களா, அல்ல கைகளா, விழுங்கடா. அக்கா நடிக்கட்டும். ஏம்மா, உங்களை நல்லபடியாக இந்த நாடகம் சத்திய சாவித்திரி நாடகம் முடித்த உடனே உங்களை நல்லபடியாக நீங்கள் உங்கள் பெண்மைக்கும் உங்களுடைய படிப்புக்கும் அழகுக்கும் எந்தவித கலக்கம் இல்லாமல் அப்படியே நீட்டாக அனுப்பிச்சி விட்ருதம்மா. வணக்கம்மா.
வணக்கம். போங்கடா நாடக வேலையை போய் பாருங்கடா. நாடக கொட்டை வேலையை பாருங்கள் போங்க. மசன்னு வந்துட்டாங்க. வாங்குகிற சம்பளத்தெல்லாம் இவங்களுக்கு தான் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். முடிச்சு கொடுக்குறேன். சத்திய சவுத்து நாடகத்தை எல்லோரும் கண்டுகழுத்து பார்த்து ரசிக்கப்பட்டாலுமே அனைவரும் வாங்க வந்து கதை என்ன ஏதுன்ட்டு பாருங்கள்.